Welcome to Abbas Mathematics +1, a fifth chapter, binomial theorem. Find cube root of 65. Cube root of 65. உங்களுக்கு தெரியும் இந்த 64 கியூப் ரூட்டு 64 கியூப் ரூட் என்னென்னா 4 கியூபு பவர் 1/3. இதை கேன்சல் பண்ணிட்டா 4ன்னு கிடச்சிரும். அப்போ இந்த ஆன்சர் வந்து 65 வந்திருக்கு. 65 வந்திருந்தால் இதோட ஒரு சின்ன வேல்யூ சேர்த்தா போதும். ஆன்சர் வந்து 4.0 4.101 அந்த மாதிரி கிடைக்கும். அதே ஃபார்முலா தான் இந்த பாருங்கள். இந்த கியூப் ரூட்டை என்ன செஞ்சுக்கிறேன், 65 பவர் 1/3 எழுதிக்கிறேன். இது 64 + 1/1 64 + 1 பவர் 1/3. இப்போ 64 வெளில எடுத்துட்டேன். இது 1/1 + 1/64 கிடச்சிரும். இந்த இப்போ சொன்ன இந்த கியூப் தான் இது 4 அடிபட்டு போச்சு. 1 + nx ஃபார்முலா 1 + nx ஃபார்முலா 1 + nx 1 + nxனால் எப்படி வரும், 1/3 1 + nx ஃபார்முலா. இது வேணாம், இதை மட்டும் எழுதுனா போதும். அதாவது nxனால் என்ன கிடைக்கும், 1/64 1/64 × 1/3ன்னு கிடைக்கும். இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணால் 1/48 வரும். இப்போ 48 வந்துச்சுன்னா இதை டிவைட் பண்ணும்போது 0.02ன்னு கிடைக்கும். இதெல்லாம் வேண்டாம். அப்போ 4.02ன்னு கிடைக்குது. அவ்வளோதான். கியூப் ரூட் ஆஃப் 65 = 4.02 அப்ராக்சிமேட்லி. புரியுதா? அடுத்து 1001 கியூப் ரூட் ஆஃப் 1001 உங்களுக்கு 10.1ன்னு வரும். 10.0 10.1 அந்த மாதிரி. அதே தான் இப்போ எழுதியிருக்கோம். அதே ஃபார்முலா தான். 1001 வந்து 1000 + 1 பிரிச்சுக்கிறேன். 1000 எடுத்துட்டேன் வெளியில். இப்போ 1/1000 இருக்குது. இப்போ 1000னா என்ன அர்த்தம், 10 கியூப்னு அர்த்தம். இந்த 1/3 இதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, 10 வந்துடுச்சு. இதனுடைய அர்த்தம் என்னென்னா 0 பாயிண்ட் டிவைட் பண்ணும்போது போய் டிவைட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. ஒரு ஜீரோவுக்கு ஒரு டிஜிட்டு, அப்போ 2 0 3 0 இருக்குது. அதனால் நம்ம என்ன செஞ்சிட்டோம், 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுட்டோம். 3 டிஜிட்டு 1 தான் இருக்குது. 1 2 3 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சாச்சு. 1 + nx ஃபார்முலா 1 + nxனால் அது 1/3ன்னு வந்துடும். இதை டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணும்போது 0.001/3ன்னு கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணோம்னா 0.0003ன்னு வந்துடும். அதுதான் இந்த ஸ்டெப்பு. அப்போ அதை உள்ள 10ஆல் மல்டிபிள் பண்ணால் இந்த பாயிண்ட் வந்து இங்கே இருக்கிற பாயிண்ட் இங்கே போயிடும். 10.0033ன்னு வந்துடும். அவ்வளோதான் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு ஈஸியான சம்மாக இருக்குது பூரா. இதெல்லாம் எல்லாமே பப்ளிக்லி எக்ஸ்பெக்டட் சம்ஸு. இதை பூரா பார்த்துக்குங்க. டவுட் இருந்தாங்க கமெண்டில் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கு இன்னும் வரிசையாக அந்த ஒரு 10 டேஸ்க்குள்ளே எல்லா சம்மும் நடத்தி முடிச்சிடுவேன். அதை மட்டும் பார்த்தாவே நீங்கள் போதும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேணாம். இந்த சம்முகளை பார்த்தாவே நீங்கள் 90+ எடுக்கலாம். அதனால் தொடர்ச்சி அதை ஃபாலோ பண்ணுங்கள்.